அருமையான சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, உங்களுக்கெல்லாம் மிகவும் அர்த்தமுள்ள கதை ஒன்றை சொல்லப் போகின்றேன். கேளுங்கள். இந்த கதையின் பெயர் சாவுக்கு சாவு கிடையாது. சாவுக்கு சாவு கிடையாது. ஒரு ஆசிரமம். அந்த ஆசிரமத்திலே அருமையான குரு ஒருவர். அவர் விடுவிக்க முடியாத விடுகதைகளையெல்லாம் விடுவித்து விடுவார். புரியாத புதிர்களையெல்லாம் சீடர்களுக்கு விளக்கி சொல்வார். அவர் ஒரு ஞானப்பழம். அவரை பார்த்து ஒரு நாள் சீடன் ஒருவன் இந்த கேள்வியை கேட்டான். சுவாமி, எனக்கு ஒரு சந்தேகம் என்றான். என்ன சந்தேகம் என்று அந்த குரு கேட்டார். அந்த ஞானி, அந்த சீடன் அந்த ஞானியை பார்த்து, சுவாமி, கெட்டுப்போகும் உடலுக்குள்ளே எப்படி கெட்டுப்போகாத ஆன்மா ஒன்று இருக்க முடியும் என்று கேட்டான். அப்பொழுது அந்த குரு அந்த சீடனை பார்த்து, பால் கெட்டு போகுமா என்று கேட்டார். அவன் கெட்டுப்போகும் என்றான். அது கெட்டுப்போகாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று குரு கேட்டார். அதற்கு அந்த சீடன், அதை கொஞ்சம் காய்ச்சி ஆற வைத்து அதில் மோரை ஊற்ற வேண்டும், அது தயிராக மாறிவிடும் என்றான். தயிர் கெட்டு போகுமா என்று குரு கேட்டார். சீடன் கெட்டுப்போகும் என்றான். தயிர் கெட்டு போகாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் குரு. அதற்கு அவன் சொன்னான், அதை மத்து கொண்டு கடைய வேண்டும், அப்பொழுது வெண்ணெய் பிறக்கும் என்று கூறினான். அப்பொழுது குரு, வெண்ணெய் கெட்டு போகுமா என்று கேட்டார். கெட்டுப்போகும் என்று அவன் சொன்னான். அது கெட்டு போகாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் குரு. சீடன் அதை நெய்யாக மாற்ற வேண்டும் என்று சொன்னான். நெய் கெட்டு போகுமா என்று கேட்டார் குரு. அதற்கு சீடன் கெட்டுப்போகாது என்று கூறினான். இப்படித்தான் கெட்டுப்போகும் உடலுக்குள்ளே கெட்டுப்போகாத ஆன்மா இருக்கின்றது. கடவுள் மரணம் என்னும் மத்தை கொண்டு மனிதனின் வாழ்க்கையை கடையும் பொழுது அந்த மனிதனின் உடலுக்குள் இருக்கும் அந்த அழியாத ஆன்மா வெளியே வரும் என்று கூறினார். அந்த சீடனும் மற்ற சீடர்களும் அந்த குரு சொன்னதை கேட்டு மலைத்து போனார்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, அழியாத ஆன்மா ஒன்று அழிந்து போகும் உடலுக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது. கடவுள் மரணம் என்னும் மத்தை கொண்டு கடையும் பொழுது அது வெளியே வரும். வந்ததும் அது சொல்லுமாம், நான் வாழ வேண்டிய இடம் இது அல்ல, நான் வாழ வேண்டிய இடம் விண்ணகம் என்று சொல்லி என்றுமே அழியாத வாழ்வை அளிக்கின்ற ஆண்டவன் பக்கம் வாழ அது தனது பயணத்தை தொடருமாம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, நமது அழிந்து போகும் உடலுக்குள்ளே அழியாத ஆன்மா ஒன்று இருக்கின்றது. அதற்கு ஒருபோதும் அழிவு கிடையாது. ஆகவே நிச்சயமாக நாம் சாவுக்கு சாவு இல்லை என்று சொல்லலாம்.